ஹாய் தளபதி அண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி விஜயோட லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று கரூரில் நடந்த பிரச்சாரத்தில் துரதிருஷ்டவசமாக கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இருந்தாங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் இந்த சம்பவத்தை பற்றியும் நடிகர் விஜய் பற்றியும் பல பிரபலங்கள் பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்த நிலையில் தற்போது ஜனசேனா கட்சியின் தலைவரும் பிரபல நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் அவர் விஜய்க்கு ஆதரவாக ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது அரசியலில் பல தடைகளையும் சதிகளையும் தாண்டி வருபவன் தான் ஒரு நல்ல தலைவனாக உருவாக முடியும். ஸோ அந்த வகையில் நான் என்னென்ன பிரச்சனைகளை மேற்கொண்டனோ அந்த எல்லா பிரச்சனையும் நடிகர் விஜய் தற்போது மேற்கொண்டுட்ருக்காரு அப்படின்னு நடைபெறும் அனைத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இனி தமிழ்நாட்டில் விஜய் அவரோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு தரப்பு கருத்துக்கள் பரவி வரும் நிலையில் பல பிரபலங்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வரும் நிலையில் பிரபல நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான